السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய எல்லையற்ற கருணையினால் சங்கையான முபாரக்கான இந்த ரமதான் மாதத்தில் முதலாவது நாள் தராவீஹ் தொழுகையை பரிபூர்ணமாக தொழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் திருமறை குர்ஆன் ஷரீஃபிலிருந்து 1.25 ஜுஸுகள் ஓதி முடிக்கப்பட்டு விட்டன. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, சுமார் 2 மாத காலங்களாக அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்து கொண்டே இருந்தோம். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய், சங்கையான ரமதானை அடையக்கூடிய தௌஃபீக்கை கொடு என்பதாக. அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்து விட்டான் என்பதை இப்பொழுது நாம் உணர்கிறோம். எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த ரமதானை அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் மக்ரிபுக்கு முன்னால் கூட ஒரு வஃபாத்துடைய செய்தி. மக்ரிபுக்கு முன்னால். அப்படியானால் கடந்த ரமதானில் நம்மோடு இருந்து எத்தனையோ நபர்கள், நம்முடைய மஹல்லா வாசிகளில் நான் சொல்கிறேன், இப்பொழுது நம்மோடு இல்லை. அல்லாஹ் அவருடைய மன்னரை விசாலமாக்குவானாக. அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீக்கை தந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, அதிலேயும் அந்த நிஅமத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே வேண்டி விரும்பி கேட்டு பெற்றிருக்கிறோம் என்கின்ற பொழுது அதை கண்ணியப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நிச்சயமாக நமக்கு இருக்கிறது. சாதாரணமாக ரமதான் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பு. இன்னொரு வார்த்தையில் சொல்வதானால், நமக்கு ஒரு விருந்தாளியாக அல்லாஹ் இதை தந்திருக்கிறான், ஒரு கெஸ்ட்டாக அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஆனால் இந்த விருந்தாளி எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், பொதுவாக விருந்தினர்களை நாம் கண்ணியப்படுத்துவோம். நம்ம விருந்தாளிகளை கூப்பிட்டு நம்ம என்ன செய்வோம், அவங்கள நம்மளுடைய சக்திக்கேற்ப நம்ம கண்ணியப்படுத்துவோம். ஆனால் இந்த விருந்தாளி எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அது நம்மை கண்ணியப்படுத்தும், நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே உயர்வாக்கும், நமக்கு அல்லாஹுடைய அருளை பெற்றுத்தரும், நம்முடைய பாவங்களை எல்லாம் இல்லாமலாக்கும், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு விருந்தாளி தான் இந்த ரமதான். நம்ம அதை அல்லாஹ்ட்ட கேட்டு பெற்றிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, பல நாட்களாக ஒரு விருந்தாளியை கஷ்டப்பட்டு கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவரை கண்டுக்காமல் நம்ம உட்காந்துருந்தோம்னா என்ன அர்த்தம்? 2 மாதமாக ஒருத்தரை கூப்பிட்டோம் வீட்டுக்கு வாங்கன்னு, ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டோம், ஒவ்வொரு நாளும் 5 வக்திலையும் கூப்பிட்டோம். வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன நம்ம பேசாமல் இருந்தால் அது எவ்வளோ அதை உதாசீனப்படுத்துவது? எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய தௌஃபீக்கை நமக்கு தந்திருக்கிறான். இதனுடைய முழுமையான மதிப்பு, எத்தனை மணி நேரம் ரமதானுடைய சிறப்பை நான் உங்களுக்கு சொன்னாலும் கூட அதனுடைய முழுமையான மதிப்பு துன்யாவில் தெரியவே தெரியாது. அதனுடைய மகத்தான வெகுமதி, அது எப்பேற்பட்ட பாக்கியம் என்பது நம்முடைய மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் தான் அதை நம்ம உணர முடியும். அல்லாஹ் உலகத்திலே அதை உணரக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபத்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். ஒவ்வொரு ஜும்மாவுடைய குத்துபாலையும் கடைசியாக அந்த வசனத்தை தான் நம்ம ஓதுவோம். என்னை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுகிறேன். வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், நன்றி மறந்து வாழாதீர்கள். அற்புதமான ஒரு சின்ன வசனம் தான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை, தாத்பரியத்தை ரொம்ப அற்புதமாக சுருக்கமாக சொல்லக்கூடிய வசனம். எனவே தான் ஒவ்வொரு ஜும்மாலே அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம். நீங்கள் உலகத்தினுடைய எவ்வளவு எந்த பதவிகளில் வேண்டுமானாலும் இருங்கள், தப்பில்லை. உலகத்தினுடைய எவ்வளோ பெரிய செல்வத்திற்கு சொந்தக்காரராக இருங்கள், தவறில்லை. ஆனால் அது அல்லாஹுடைய திக்ரை மறக்கடிக்கக்கூடியதாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹுடைய திக்ரோடு எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தையும் உலகத்துடைய இன்பங்களையும் அனுபவிக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. அல்லாஹுவை மறந்து விடாதீர்கள், அல்லாஹுடைய நினைவோடு இந்த உலகத்திலே வாழுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு கூறுகிறான். எனவே அந்த அல்லாஹுடைய திக்ரை பரிபூர்ணமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் ரமதான். ரமதானுடைய எந்த அமலாக இருக்கட்டும், அது அல்லாஹுடைய திக்ருடைய பல வடிவங்கள் தான். நம்ம குர்ஆன் ஓதுறதாக இருக்கட்டும், தொழுவதாக இருக்கட்டும், நோன்பு வைப்பதாக இருக்கட்டும், துஆ செய்வதாக இருக்கட்டும்,
இது அனைத்தையுமே அல்லாஹுடைய திக்ரின் பல வடிவங்கள், அவ்வளோதான். எல்லாமே அல்லாஹுடைய திக்ர் தான் நோக்கம். அல்லாஹுடைய ஞாபகம், அல்லாஹுடைய நினைவு நம்முடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்து விட வேண்டும் என்பதுதான். அந்த பயிற்சியை தருவதற்காகத்தான் அல்லாஹ் நமக்கு ரமதானை தந்திருக்கிறான். எனவே எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம அமல் செய்தாலும் செய்யாவிட்டாலும் ரமதான் ரொம்ப வேகமாக நம்மை கடந்து சென்றுவிடும். ரொம்ப வேகமாக ரமதான் சென்றுவிடும். சென்றதற்கு பிறகு கை செய்தப்பட்டு எந்த விதமான அர்த்தமும் இல்லை. எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ, அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய முடியுமோ அதற்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். குர்ஆனுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய துவக்கத்திலிருந்து ஓதப்பட்ட அதிகமான வசனங்கள் யாரெல்லாம் அல்லாஹுடைய நியாமத்துகளை அதிகமாக பெற்று நன்றி மறந்து வாழ்ந்தார்களோ அவர்களை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆனுடைய ஆரம்பத்தில் ஃபுல்லாக யூதர்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். அந்த யூதர்களுக்கு எவ்வளவு நியாமத்துகளை அல்லாஹ் கொடுத்தான், அவ்வளவு நியாமத்தையும் அனுபவித்து கொண்டு எப்படி நன்றி மறந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால் எப்பேற்பட்ட இழிவும் அல்லாஹுடைய லானத்தும் சாபமும் கோபமும் அவர்களுக்கு ஏற்பட்டது என்பதைத்தான் இன்றைக்கு ஓதப்பட்ட பல வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து உங்களை காப்பாற்றினேன். வைது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அவங்களுடைய ஆம்பளை பிள்ளைங்களெல்லாம் அவன் கொலை செஞ்சான், பெண்களை எல்லாம் அவன் என்ன செஞ்சான், கேவலப்படுத்தினான். அப்படிப்பட்டவன் உங்களை நான் பாதுகாக்கலையா? நைல் நதியை இரண்டாக பிளந்து உங்களை நான் காப்பாற்றவில்லையா? உங்களுக்கு தூர்சினா மலையிலே அழைத்து நான் தௌராத் என்ற வேதத்தை வழங்குவதற்குள்ளாக காலை கண்டு வழங்க ஆரம்பிச்சிட்டீங்களே. அல்லாஹ்வை நேரடியாக பார்க்காமல் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். இப்படி எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு நன்றி மறந்து நடக்கணுமோ எல்லா விதமான காரியங்களையும் செய்தவர்கள் தான் யூதர்கள். எனவே தான் ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹால கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் திரும்ப 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 ஒவ்வொரு நாளும் லட்சோப லட்ச முறை அது ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தி கொண்டே இருக்கிறான். அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்றால் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை மறந்து நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதுதான். நம்மிலே யாரும் சொல்ல முடியாது எனக்கு அல்லாஹ்வுடைய எந்த நியாமத்துமே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? கூடுதல் குறைவு இருக்கலாம், அது அல்லாஹுடைய நாட்டம். அவன் ஹக்கீமாக இருக்கிறான், அவன் பங்கு வைத்து தரக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் எவ்வளவு நியாமத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த நியாமத்துகளை நினைத்து எந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம ஷுக்குர் செய்வோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த நியாமத்துகளை நமக்கு அதிகப்படுத்தி தருவான். அப்படி நன்றி செலுத்த நம்ம எவ்வளோ மறந்துட்டோம், அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த அற்புதமான ரமதான். இந்த ரமதானுடைய நோன்பாக இருக்கட்டும், இரவு தொழுகையாக இருக்கட்டும், அனைத்தினுடைய நோக்கம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மன் ஸாம ரமதான். ரமதானில் யார் அல்லாஹுடைய பரிபூர்ணமான நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்து நோன்பு வைப்பாரோ அவருடைய முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். ரமதானில் யார் இரவிலே நின்று தொழுவாரோ அவருடைய முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதிகமான பிரயோஜனம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டால் இனி அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு தகுதியானவர்களாக நம்ம ஆகிவிடுவோம். அல்லாஹுடைய அருளை வரவிடாமல் தடுப்பது நம்முடைய பாவங்கள், நம்முடைய நன்றி கெட்டத்தனம். அது போயிருச்சுன்னு சொன்னால் அல்லாஹுடைய ரஹ்மத் நம்மை அடைவதற்கான வழிகளைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த பாவங்களை எல்லாம் களைந்து பரிசுத்தமாகுவதற்கான அற்புதமான வாய்ப்பு தான் இந்த ரமதானுடைய வாய்ப்பு. எனவே ஜும்மாவிலும் நம்ம சொன்னோம், தக்க காரணம் இல்லாமல் தயவு செய்து நோன்பை ஒரு நோன்பை கூட விட்டுறாதீங்க. முடிந்தவரை நோன்பை வைப்பதற்கான வாய்ப்புகளை தேட வேண்டுமே தவிர நோன்பை விடுவதற்கான சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. பரிபூர்ணமாக நோன்பு வைக்கணும் அப்படின்னு நியத்து வச்சா அல்லாஹ் அதற்கான வழிகளை ஏற்படுத்தி தருவான். ஃபர்தான தொழுகையை பேணுதலாக இமாம் ஜமாத்தோடு தொழுவேன் அப்படின்னு நியத்து வைக்கணும். தராவிஹுடைய தொழுகை, இரவு தொழுகைக்கான ஏராளமான சிறப்புகள். பொதுவாகவே இரவு தொழுகை அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்த தொழுகை. அதில் குறிப்பாக ரமதானுடைய காலங்களில் இரவிலே நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும். தனிப்பட்ட முறையில் நம்ம இரவு வணக்கங்கள் செய்கிறது அப்படின்றது கேள்விக்குரியதான். அப்போ இந்த தராவிஹுடைய தொழுகை என்பது அந்த இரவு தொழுகைக்கான பெரிய வாய்ப்பு. திருக்குர்ஆன் ஷரீஃபை ஓத கேட்பதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்பு. எனவே தராவி ஆரம்பத்தில் எப்படி உத்வேகமாக வந்தோமோ இதே உத்வேகம் எது வரைக்கும் இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும். கடைசியாக குர்ஆன் கடைசி வரைக்கும்னா லைலத்துல் கத்ர் வரைக்கும் இல்லை, அதுக்கு பிறகு ரமதான் எது வரை இருக்குமோ அது வரைக்கும் இதே உத்வேகத்தோடு தராவிஹுடைய அந்த விஷயத்தில் நம்ம கலந்துக்கணும். அதே போல் சஹருடைய நேரம் ஒவ்வொரு வருடமும் நினைவுபடுத்துகிறோம். சஹருடைய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார், நம்ம செய்யக்கூடிய துஆ ரொம்ப வலிமையானது. எவ்வளோ தேவைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்குது. அந்த தேவைகள் எல்லாம் அல்லாஹுக்கு முன்னால் வைத்து அதை கேட்டு பெறுவதற்கான அற்புதமான ஒரு நேரம், ஒரு வாய்ப்பு எதுங்க, சஹருடைய நேரம். தயவு செய்து அந்த நேரத்தில் டிவியில் எதுவும் பார்க்காதீங்க. சிறப்பு பயான்கள் தேவை கிடையாது. இது ஆர்வப்படுத்துறதுக்காக கொஞ்சம் நேரம் பேசுகிறோம். சிறப்பு பயான்கள் ரமதானில் தேவையில்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பயான் தேவையில்லை. இது அமல் செய்து அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கான காலம்.
இப்பயும் போய் நம்ம பயானை கேட்டுக்கிட்டே இருந்தால் என்றைக்கு நம்ம அமல் செய்கிறது? எனவே குறிப்பாக சஹருடைய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு தாலா யாரையாவது வேதனை செய்ய வேண்டும் என்று நாடினால் சில விஷயங்களை பார்த்து அல்லாஹ் வேதனை செய்யாமல் விட்டுறானா. அதில் ஒரு விஷயம் சொன்னாங்க, சஹரில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள். அல்லாஹ் சில பேருடைய பாவத்தை பார்த்து இவங்களை தண்டிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அதனால் அந்த இடத்தில் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறாங்க. எல்லாரும் இன்னும் ஒரு சில காரியங்களும் சொன்னாங்க. இந்த மாதிரி நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் அவர்களை பார்த்து அல்லாஹ் அந்த அதாபை இறக்கிறத அல்லாஹ் தாமதமாக்கிறான், அல்லாஹ் தஆலா விட்டு விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ சஹருடைய நேரத்தில் நம்ம சஹரை முடிச்சுட்டு இல்லை சஹருக்கு முன்னாலேயே என்ன செய்கிறது, கொஞ்ச நேரம் தஹஜ்ஜுதுடைய தொழுகை குறைஞ்சது ஒரு 4 ரக்காத்தாவது தொழுது நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமாக துஆ இஸ்திக்ஃபார் செஞ்சோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த மாற்றத்தை நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. இது இறைநேசர்களுடைய அவர்கள் கண்ட பலனை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரொம்ப வலியுறுத்தி சொன்ன ஒரு இபாதத். எனவே சஹருடைய நேரத்தை ரொம்ப பொன்னான நேரமாக கருதி அதில் அமல் செய்யுங்க. எந்த அளவு அதிகமான திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமோ, நீங்கள் மற்ற வேலைகள் இருக்கும் பொழுதும் ஸலவாத் ஓதுவது, இஸ்திக்ஃபார் ஓதுவது, குறிப்பாக ரமதான்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 2 திக்ர் அதிகமாக செய்ய சொன்னாங்க. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், ரொம்ப இலகுவான திக்ர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானில் 2 திக்ரை அதிகமாக செய்ய சொன்னாங்க. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னொன்று அஸ்தக்ஃபிருல்லாஹ், இன்னொன்று அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதே போல் 2 துஆ கேட்க சொன்னாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னah, அல்லாஹ் உன்னிடத்திலே சொர்க்கத்தை நான் கேட்கிறேன். 2வது அஊது பிக்க மினன் நார், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதிக்கிட்டே இருங்க, இஸ்திக்ஃபார் ஓதிக்கிட்டே இருங்க, சொர்க்கத்தை கேளுங்க, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்க. இதை அதிகமாக ரமதானில் செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தி சொன்ன விஷயம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம் மீது முஹப்பத் வச்சிருக்கிறான் அப்படின்றதுக்கான அடையாளம், அல்லாஹ் நம்மை மன்னிக்க விரும்புகிறான் என்பதற்கான அடையாளம் தான் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு கொடுத்துருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ளத்தில் கல்பில் ஈமான் இருக்குது அப்படின்றதுக்கான அடையாளம் ஒன்று சொன்னாங்க. உள்ளத்தில் ஈமான் இருக்கா இல்லையான்னு எப்படி அதை செக் பண்ணுறதுன்னா, இதா சர்வத்க ஹசனத்துக்க வசாஅத்க சய்யிஅத்துக்க ஃபஅன்த முஃமின், நல்ல அமல் செய்யும் பொழுது உள்ளத்தில் மகிழ்ச்சி வருதான்னு பார்க்கணுமா. நல்ல அமல் செய்யும் பொழுது உள்ளத்தில் சந்தோஷம் வருதா, அப்படி வந்தால் உள்ளத்தில் ஈமான் இருக்குது. பாவம் செய்கிறாரு, ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் செஞ்சுட்டா கூட உள்ளத்தில் அந்த நேரத்தில் ஒரு உறுத்தல் இருக்குதா, எந்த உறுத்தலுமே இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் காப்பாட்டாங்க, ஈமான் இல்லை. எவ்வளோ பேர் பாவம் செய்கிறாங்க, நான் உள்ளத்தில் தெரியும் நான் பாவம் தான் செய்கிறேன் அப்படின்றது உறுத்தலோடு செய்யக்கூடியவர்கள் தான் அதிகமானவர்கள். அந்த உறுத்தல் இருப்பதும் ஈமானுடைய அடையாளம். சொன்னாங்க உறுத்தலே இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் காப்பாடுங்க, ஈமானே இல்லை. இப்போ ரமதான் வந்ததுக்காக நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி வந்திருக்குதா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். ரமதானை அடைஞ்சதுனால ஒரு விசேஷமான நம்ம ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கல்பில் ஈமான் இருக்குது அப்படின்றதுக்கான அடையாளம். அப்படி உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டதுனால தான் இவ்வளோ நேரம் நம்மளால் இருக்க முடியுது. அந்த சந்தோஷம் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நினச்சி வெளியே போயிடுவான். அல்ஹம்துலில்லாஹ் அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை மென்மேலும் அல்லாஹ் அதிகமாக்குவானாக. ரமதானுடைய எல்லா அமல்களையும் நிறைவாக செய்து அல்லாஹுடைய பரிபூர்ணமான பொருத்தத்தை பெறுகின்ற மேன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு الحمد لله رب العالمين.